முன்னணி நிர்வாகி தலையில் கல்லை போட்டு கொலை. புதுச்சேரி எல்லை பிள்ளைச்சாவடி சித்தானந்த நகரை சேர்ந்தவர் துரை, வயது 47. இந்த முன்னணியில் நிர்வாகியாக உள்ளார். இவருக்கு ரேகா என்ற மனைவியும் 2 மகன்கள், ஒரு மகளும் உள்ளனர். துரை கனகன்-ஏரி அருகே தனக்கு சொந்தமான இடத்தில் செங்கல், மணல், ஜல்லி விற்பனை செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை ஜல்லி, மணல் விற்பனை செய்யும் இடத்திலேயே தலை நசுங்கிய நிலையில் ரத்த வெள்ளத்தில் துரை கிடந்தார். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் உடனடியாக மேட்டுப்பாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ஓப்பனாய் உதவியுடன் கொலை நடந்த இடத்தில் சோதனை செய்தனர். பள்ளி முடிந்து வந்த துரையின் மகள் மற்றும் மகன்கள் தந்தையின் உடலை பார்த்து கதறி அழுதனர். மேட்டுப்பாளையம் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் 8க்கும் மேற்பட்ட அடையாளம் தெரியாத நபர்கள் கொலை செய்திருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் சொத்து தகராறில் இந்த கொலை நடந்திருக்கலாம் என தெரியவந்துள்ளது. தொடர்ந்து போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு சிலரை பிடித்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர்.